நண்பர்களே, உலகக்கோப்பை தொடர் நெருங்கிட்டு வந்துட்டுருக்கு. எந்த ஒரு முன்னாள் வீரர்கிட்ட எந்த அணி உலகக்கோப்பையை வாங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா, ஒரே ஒரு அணியை யாருமே இதுவரைக்கும் செலக்ட் பண்ணது கிடையாது. இந்தியா வாங்கும் அல்லது இங்கிலாந்து வாங்கும் அப்படின்னு 2 அணிகளையுமே குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இந்த 2 அணியில் ஏதோ ஒரு அணிக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் முதன்முறையாக பார்த்தீங்க அப்படின்னா, கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட உலகக்கோப்பை இங்கிலாந்து வாங்குவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கிலாந்து தான் உலகக்கோப்பையை வாங்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. 2015க்கு பிறகு இங்கிலாந்து அணியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. சேம் டைம் இங்கிலாந்து மண்ணில் தான் போட்டியும் நடக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. 2015 லீக் சுற்றோட இங்கிலாந்து வெளியில் போனாங்க 2015 உலகக்கோப்பையில். ஆனால் அதன் பிறகு தங்களுடைய அணியை பலப்படுத்திக்கிட்டாங்க. பல மேட்ச் வின்னர் கேமை மாற்றக்கூடிய வீரர்கள் இங்கிலாந்தில் இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இங்கிலாந்து அணியில் இருக்கே தவிர ஒரு அணியை அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எந்த 4 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 4 அணிகளை தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியும் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு அணி தான். இருந்தாலுமே நிறையா தவறுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உலகக்கோப்பை மாதிரி முக்கியமான போட்டிகளில் இதேமாதிரி தவறு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியில் உலகக்கோப்பையை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு கவாஸ்கர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. கபில் தேவ் தலைமையில் உலகக்கோப்பையை வாங்கிட்டாங்க. தோனி தலைமையிலே வாங்கிட்டாங்க இந்தியா. அடுத்ததாக விராட் கோலி தலைமையில் இந்திய அணிக்கு அப்போ வாங்கணும் அப்படின்னு தான் ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி விராட் கோலி அண்ட் கோ கப்பை ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.